அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு வீடியோ பதிவு 12. இதில் அடுத்து நாம் பார்க்கவிருப்பது கட்டுரை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. காமராசர் என்னும் தலைப்பில் கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் இருக்கணும் அதில்? முன்னுரை, இளமை காலம், கல்வி பணி, நிறைவேற்றிய பிற திட்டங்கள், முடிவுரை இருக்கணும். இதை கொண்டு நம்ம காமராஜர் அப்படிங்கிற தலைப்பில் நாம் ஒரு கட்டுரை எழுதணும். முதல்ல முன்னுரை. காமராஜரோட முன்னுரை. பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர் என்றெல்லாம் மக்களால் போற்றப்படுபவர் காமராசர். அவருடைய இளமை காலம், கல்விப்பணி, அவர் நிறைவேற்றிய பிற திட்டங்கள் பற்றி கட்டுரையில் காண்போம். பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர் என்றெல்லாம் மக்களால் போற்றப்படுபவர் யாரு? காமராசர். அவருடைய இளமை காலம், கல்விப்பணி, அவர் நிறைவேற்றிய பிற திட்டங்களை பற்றி கட்டுரையில் காண்போம். இதுதான் நம்ம முன்னுரையில் எழுதியிருக்கோம். அடுத்து இளமை காலம். காமராசர் விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி பிறந்தார். அவருடைய பெற்றோர் குமாரசாமி, சிவகாமி அம்மாள். தமது குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளிப்படிப்பை பாதியில் நிறுத்தினார். காமராசர் இளமையிலேயே துணிவும் பொறுமையும் நுட்பமான அறிவும் உடையவராய் விளங்கினார். காமராஜர் விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் பிறந்தார். அவருடைய பெற்றோர் குமாரசாமி, சிவகாமி அம்மாள். அவர் தந்தை இருந்ததுனால அவரால் என்ன பண்ண முடியல, சிறு வயதிலேயே அவரோட பள்ளி படிப்பை நிறுத்திட்டார். அதுக்கு மேலே அவரால் படிக்க முடியல. இருந்தாலும் அவர் இளமையில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே துணிவும் பொறுமையும் நுட்பமான அறிவும் உடையவராகவும் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கல்வி பணி. அவர் என்ன கல்வி பணி செய்தார்? காமராசர் 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். அவர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். 6000 தொடக்க பள்ளிகளை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். அனைவரும் கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை அறிமுகப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார், அறிமுகம் செய்தார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். இதுதான் அவர் செய்த கல்வி பணிகள். அடுத்து நிறைவேற்றிய பிற திட்டங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நிறைவேற்றிய பிற திட்டங்கள். காமராசர் 9 ஆண்டு காலம் முதலமைச்சராய் இருந்தார். அவரது ஆட்சியில் 9 நீர்ப்பாசன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. அவரோட ஆட்சி காலத்தில் 9 நீர்ப்பாசன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தொழில் முன்னேற்றத்திற்காக பல்வேறு தொழிற்சாலைகளும் அவரது ஆட்சி காலத்தில் செயல்பாட்டுக்கு வந்தன. தொழில் முன்னேற்றத்திற்காக நீர்ப்பாசன திட்டம், விவசாயத்திற்காக நீர்ப்பாசன திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார். தொழில் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு தொழிற்சாலைகளும் அவரது ஆட்சி காலத்தில் செயல்பாட்டுக்கு வந்தது. முடிவுரை. கல்விக்கண் திறந்த காமராசரின் பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அதாவது நம்ம காமராஜரோட பிறந்த நாளை தான் என்னவா கொண்டாடுறோம்? கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். ஏழை பங்காளராகவும் தன்னலமற்ற தலைவராகவும் வாழ்ந்த காமராசரை பின்பற்றி நாமும் நம் நாட்டிற்கு நன்மைகள் செய்வோம். ஏழை பங்காளராகவும் தன்னலமற்ற தலைவராகவும் வாழ்ந்த காமராஜரை பின்பற்றி நாமும் என்ன பண்ணணும்? நம் நாட்டிற்கு நன்மைகள் செய்வோம். இதை உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதிக்கிட்டு படிங்க. அடுத்து மொழியோடு விளையாடு பகுதியில் கல்விக்கண் திறந்த காமராசர் இத்தொடரில் உள்ள எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி புதிய சொற்களை உருவாக்குங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல்விக்கண் திறந்த காமராசர் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணுமா? புதிய சொற்களை உருவாக்கணுமா. இங்கே அவங்க கண் கொடுத்துருக்காங்க. கண் கொடுத்துருக்காங்க இல்லையா. நாம் என்ன உருவாக்கலாம்? கல்வி, கவி, திற, வில், இன்னும் சில சொற்களையும் நீங்கள் உருவாக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் எழுதி பாருங்கள்.
அடுத்து முறை மாறியுள்ள சொற்களை சரியான இடத்தில் பொருத்தி சொற்றொடரை நிறைவு செய்க. இதில் முறை மாறி இருக்கு, இதை நீங்கள் சரியான இடத்துல பொருத்தி எழுதணும். முளையிலே விளையும் தெரியும் பயிர், இது எப்படி எழுதுறது? விளையும் பயிர் முளையிலே தெரியும். அடுத்து ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை, இது எப்படி எழுதுறது? கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம், இது போல் மாற்றி எழுதணும். அடுத்து கீழ்காணும் கட்டங்களில் உள்ள இணை எழுத்துச் சொற்களை வட்டமிட்டு தனியாக எடுத்து எழுதுக. இணை எழுத்துக்கள் எதில் இருக்கோ அதை வட்டமிட்டு தனியாக எடுத்து எழுதணும். என்னென்ன எழுதியிருக்கோம்? மண்டபம், தென்றல், மஞ்சள், சங்கு, பந்து. நீங்களும் வட்டமிட்டு எடுத்து எழுதிக்குங்க. அடுத்து கலை சொற்கள் அறிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதை படிச்சுக்குங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? கல்வி, எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி, பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம், லைப்ரரி, மின் படிக்கட்டு, எஸ்கலேட்டர், மின் தூக்கி, லிஃப்ட், மின்னஞ்சல், இமெயில், குறுந்தகடு, காம்பேக்ட் டிஸ்க், மின் நூலகம், லைப்ரரி, மின்னூல், புக், மின் இதழ்கள், மேகசின். இதையெல்லாம் படிங்க, இன்னைக்கு எழுதிங்க. அடுத்துள்ளதையெல்லாம் நாளை பார்ப்போம். நன்றி.